ஹலோ ஹால் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆரி ஒர்க் போடுறதுக்காக ஒரு கஸ்டமர் வந்து சாரி குடுத்துருந்தாங்க. சாரில வந்து ப்ளவுஸ் வரும்ல, ஜக்கார்ட் ப்ளவுஸு. அதில வந்து ஆரி ஒர்க் போட்டா தெரியாது. அதனால தனிப்பட்ட முறையா ப்ளவுஸ் மெட்டீரியல் நீங்களே வாங்கிருங்கன்னு சொன்னாங்க. 1 மீட்ரு ப்ளவுஸ் வந்து ரூ. 100. ஒரு மாரி பிஸ்தா கிரீன் கலர் மாதி. கரெக்ட்டா வந்து மேட்சா கெடைச்சிருச்சு. ஒரு சில சாரீக்கெல்லாம் ரொம்ப அலைஞ்சு தேடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல. டக்குன்னு கெடைச்சிருச்சு இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு. சில்க் காட்டன் தான் எடுத்திருந்தேன். கலர் கரெக்ட்டா கெடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் டிசைன் வந்து நீங்களே போட்டுருங்க. ஆனா, ஆரி ஒர்க் போட்டு தச்சும் குடுத்தா எனக்கு ரூ. 1000க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. லைனிங் எடுத்து குடுத்துட்டாங்க அவங்களே. இதில வந்து ஆரி ஒர்க் நான் போட்டுட்டு ப்ளஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்குற காசு எல்லாம் சேர்த்து ரூ. 1000க்குள்ள இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு டிசைன் இருக்கணும், அதையும் நம்ம தான் யோசிச்சுக்கணும். அது இல்லாம கஸ்டமருக்கு வந்து அது புடிச்சும் இருக்கணும். 10, 15 Pinterestல ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணேன். பார்த்துட்டு ஒரு டிசைன் மட்டும் ஓகே பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அத வந்து நான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் கேட்டிருந்தேன் கரெக்ட்டா அவங்ககிட்ட. ஒரு 20 நாளாவது ஆகும். உடனேலாம் டக்குனு என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு 4 நாள்ல வேணும், 1 வாரத்துல வேணும்னு கேட்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க டைம் குடுத்துருந்தாங்க. நான் இப்ப வந்து போடுறேன். ஜரில வந்து 4 தையல் போட்டேன். சுகர் பீடு வச்சு ஒரு லைன் போட்டேன். அதுக்கப்புறம் 2 பீடு வச்சு இப்போ போட்டுட்டு வரேன் ஆரி ஒர்க்கு. எனக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அந்த நீடிலையும், அடியில வர ஜரி த்ரெட்டையும் ஹேண்டில் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்டின்னா, நான் ரொம்ப நேரம் நின்னுட்டு போட்டுட்ருக்கேன். இப்ப வந்து நெறையா ஆரி ஸ்டாண்ட் வந்து வந்துருச்சு. நல்லா பாக்ஸ் டைப்ல உட்காந்து போடுற மாரி, ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லா போடுற மாரி வந்திருக்கு. உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துட்டு ரவுண்டா இருக்கும். நம்மளுக்கு கரெக்ட்டா உட்காந்துட்டு போடுற அளவுக்கு அந்த ஸ்டாண்டோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஆரி ஸ்டாண்டும் வந்துருச்சு. என்கிட்ட இருக்கிறது பேசிக் ரவுண்ட் மாடல். நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாரி தான் இருக்கு. அதுல என்னால உட்காந்துட்டு போட்டா, பாப்பா கீழ படுத்துட்டு இருக்காங்க. கீழ விளையாண்ட்ருக்காங்க. 2, 3 டைம் வந்து ஆரி ஸ்டாண்ட்ல அந்த ப்ளவுஸ் மேலே கை வச்சுட்டாங்க. கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் எடுத்து நான் டைட் பண்ணி தான் போட ஆரம்பிச்சேன். அவங்க தூங்குனாங்கன்னா உட்காந்து போடுவேன். தூங்கல அப்படின்னா நின்னுட்டு போடுற மாதிரி ஆயிடும். ஃபுல்லாவே இந்த ப்ளவுஸு முக்காவாசி நான் நின்னுட்டு தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணேன். நைட் 1 ஹவர் வந்து உட்காந்துட்டு போடுற மாதிரி கிடைச்சது டைமு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் ஆரி ஒர்க் போட்டு ஒரு 1 1/2 வருஷம் இருக்கும். பாப்பா வயித்துல 3 மாசம் இருந்தா. அப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் போட்டு, நான் எனக்காக போட்டது அந்த ப்ளவுஸு. இப்போ 1 1/2 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் போடும்போது கொஞ்சம் கையெல்லாமே அந்த ஹேண்டில் பண்ண முடியல. நின்னுட்டும் போடுறங்காட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இடுப்பு ஒரு பக்கம் செம வலி. என்னன்னு தெரியல. வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நின்னுட்டு போடுறதுனால. பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. இதுல இன்னொரு விஷயம்னா, ஒரு ஒரு பீடையும் நான் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ஒரு சில பீட்லாம் தெறிக்கும். அந்த நூல் வந்து நம்ம லைட்டா இழுத்துட்டாலே தெரிச்சு எங்க போகுதுன்னு தெரியாது. நம்ம கரெக்ட்டா கூட்டி எடுக்கும்போது கூட 1, 2 கிடைக்காது. பாப்பா இப்ப நல்லா ஊந்து போயி, அந்த கட்டை விரலும், ஆள்காட்டி விரலும் வச்சு அந்த ஒரு பொருள எடுக்கிறா. கீழ குப்பையோ, சின்ன ஏதோ ஒரு பொருள் இருந்தாலும் டக்குன்னு எடுத்து வாயில வைக்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப பீடு ஏதாவது கீழ விழுந்தது அப்புட்னா கூட, அது அவ கண்ணுக்கு கரெக்ட்டா தெரியும். அவ எடுத்துருவா. அது பயந்து பயந்தே தான் ரொம்ப பொறுமையா ஒரு பீடு கூட மிஸ் ஆகாத அளவுக்கு போட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுறேன் ஃபுல்லா. ஒரு எடுத்தோனே ஒரு ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஆரி ஒர்க்ல. அப்ப என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் வீட்ட கூட்டிட்டு, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் போடுவேன். அப்பதானே பாப்பா என் பக்கத்திலேயே தான் இருப்பா. எப்படி சொல்றது? அவளும் கொஞ்சம் துரு துருன்னு விளையாண்ட்ருப்பா. நம்மளும் அவள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவளும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே அவள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி என் வேலைய நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு முடிச்சு, கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். முடிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தச்சிரலாமா. ஏன்னா அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல. வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 நாள் லீவ்ல இருக்கேன்ட்டு. சேலரியும் எனக்கு அந்த அளவுக்கு வராது. எதா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க
அப்படின்னாங்க. ஏன்னா நானும் என்னோட இதை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாப்பாவுக்கு எல்லா செலவும் நான் தான் பார்க்கணும், அவரை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், பேம்பர்ஸ் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்தாகணும், அதனால் தயவு செய்து பைசாவை மட்டும் நிறுத்தி வைக்காதீங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு நல்லா பேசுவாங்க, அதனால் வந்து அவங்ககிட்ட நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். எப்படி இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருங்க. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அந்த சைடு, எனக்கு இந்த சைடு ஒரு பிரச்சனை. அப்போ 2 பேர்த்துக்கு இதாகும்போது எனக்கு தான் வந்து பைசா வந்து மைனஸாக நிற்கும். அவங்க சரி ப்ளவுஸ் கேட்டாங்கன்னு நான் கொடுத்துருவேன், அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பைசா யாருக்கு இடைஞ்சல்? எனக்கு தான் இடைஞ்சலாக நிற்கும். அதனால் வந்து அவங்ககிட்ட வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ என் வீடியோ பார்த்துட்ருப்பீங்கள்ல, உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போங்க. இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, தையல் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா தயவு செய்து ஆரி ஒர்க்கை வந்து கற்றுக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு நார்மல் ப்ளவுஸு 100 ரூபா, லைனிங் வச்சுன்னா 200 300, அது உங்கள் ஏரியா பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். 300 100 அந்த ரேட்டுக்குள்ளே தான் நம்ம ஒரு ப்ளவுஸையே முடித்து கொடுப்போம். ஆனால் ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்குமே 1000லேருந்து 2000 3000 நீங்கள் போடுற டிசைனை பொறுத்து அமௌண்ட் வந்து வாங்கலாம். உங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்த புது டிசைன் வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை கற்றுக்கிறதுக்கு. நானும் தையல் மட்டும்தான் முடிச்சிருந்தேன். யூடியூப் பார்த்தா ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டம் தான் நினச்சேன், அப்படிலாம் கிடையாது. நான் வந்து செயின் ஸ்டிச்சு போட கற்றுக்கும் போதே ஆரி ஒர்க் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ இருந்தால் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், கீழே டீட்டெயிலாக கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டேன், நாட்டு போட தெரியாது. நாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 2 நூலையும் இணைச்சி நானே முடிச்சு போட்டுருவேன். அப்படி போட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து முடித்தேன். ஃபஸ்ட்டு நான் போட்ட ப்ளவுஸ் வந்து பிளாக் கலர், 2018. ஆமாம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு போட்டு கொடுத்தேன். வெறும் செயின் ஸ்டிச் தான். எனக்கு அதிகமாக அந்த பீடை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. த்ரெட்டு, நார்மல் த்ரெட் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ண தெரியும். அப்படிலாம் இருக்கும்போது அப்போவே நான் வந்து ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2021 22 தான் நான் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்னதாக ஆரம்பித்தாதான் அது கொஞ்சம் உங்களுக்கு பழக பழக தான் ஈஸியாக வரும். வருஷங்கள் வந்து அதிகமாக தெரியலாம். நான் 2018 ஆரம்பித்து இப்போ 2026 வந்திருக்கு. அதிகமாக தெரியலாம். ஆனால் இடையில எனக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன், ஆரி ஒர்க் போட்டுட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் எனக்காவது நான் போட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் போட்டு யூஸ் பண்ணிப்பேன், எங்கள் அம்மாவுக்கு போட்டு தருவேன், யாராவது இங்கே பக்கத்தில் கேட்டால் போட்டு தருவேன். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கற்றுக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த த்ரெட் ஒர்க் பண்ண தெரியாது, ரொம்ப பொறுமை இல்லைன்னா இது பண்ணாதீங்க. மைண்டு உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியும். உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும், அதை போட்டு யோசிக்க இதை போட்டு யோசிக்கன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதில் இருந்து எல்லாம் வெளியே வரணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கணும். புதுசாக நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், பழைய விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ ஏதாவது ட்ரெண்டில் இருக்கான்னு பார்ப்பேன், நம்மளால் அதை செய்ய முடியுமான்னு பார்ப்பேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா சரி ஓகே, எனக்காவது ஒர்க் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக பண்ணுவேன். எப்படி சொல்கிறது, இன்னும் இந்த பிஸ்னஸ் அளவுக்கு நான் எதுவுமே நான் கொண்டு வரல இப்போதைக்கு. டெய்லரிங் அது கூட நான் ஆன்லைனில் நான் கொண்டு வரல. பேட்டர்ன் வந்து சேல்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பெண்கள் ஆரி ஒர்க் சொல்லித்தராங்க, டெய்லரிங் சொல்லித்தராங்க, கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தராங்க, ஃப்ளவர் மேக்கிங் எல்லாமே புதுசாக கற்றுக்கிட்டு அவங்களும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் கற்றுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சும்மா இருக்கிற டைமை எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன். அதில் ஒரு விஷயம் இந்த ஆரி ஒர்க்கு. டிசைன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.